Hi team, very good morning. Myself Abhinaya, assistant bonds right of wastage. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. சரிங்களா? ஸோ நம்ம ஜாப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது, ஸோ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் இந்த ட்ரைனிங் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறோம். இப்போது ஒரு ஜாப்புக்கு போனோம் அப்படின்னா காலையில் நம்ம நேரமாக போகணும். போனோடனே நம்ம பாஸ், சரிங்களா? ஸோ நம்ம பாஸ் இருக்காங்க, நம்ம பாஸ் சொல்கிறபடி தான் நம்மளுடைய ஒர்க் அப்படின்றது நம்ம எல்லாமே பண்ணணும். சரிங்களா? அதாவது மேனேஜர், பாஸ் எல்லாமே சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ். நம்ம பாஸுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு ஒபே பண்ணி இருக்கணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பாஸ் கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்களா, அவங்க என்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ எல்லாமே அவங்க சொல்கிறது தான். ஸோ அது எல்லாமே அவர் தான். அவர் என்ன நம்ம என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சே ஆகணும் அதை. சரிங்களா? ஸோ இதுவே நம்ம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம தான் பாஸ். சரிங்களா? ஸோ யூ ஆர் தி பாஸ். ஜாயின் பண்ணியிருக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தருமே பாஸ் தான். சரிங்களா? ஸோ தமக்கு நாமே பாஸ் தான். சரிங்களா? வேறு யாருடைய பேச்சும் நம்ம கேட்கணும், இந்த ஒர்க்கு தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஃப்ரீடம் இங்கே எல்லாமே. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம 9 மணிக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் வந்து 9 to 7 PM. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டெய்லி ஒர்க், டெய்லி டைமிங் இது தான். இந்த டைம் மாறிச்சு, ஒரு டைம் கொஞ்சம் நேரம் லேட் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம வந்து திட்டு வாங்குவோம். சரிங்களா? பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரீ டைம், நம்மளுடைய யுவர் ஓன் டைம். சரிங்களா? நம்ம எந்த டைம் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எந்த டைம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். யாருக்கும் ஒபே பண்ணுற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஃப்ரீ டைமில் தான் நம்ம வந்து இந்த ஜாப் அப்படின்றத எடுத்து பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஜாப்பில் போனோம் அப்படின்னா ஒரு மந்த்லி சேலரி, இப்போ ஒரு ஜாப்புக்கு போய் ஜாயின் பண்ணால் உனக்கு இவ்வளோ தான் சேலரி. சரிங்களா? ஒரு 10,000 10,000 தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், அவங்க பாஸ் சொன்னதை ஒர்க்கை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அந்த 10,000 தான். அந்த ஃபிக்ஸ்டு சேலரி தான். சரிங்களா? அதுவே நம்ம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்கம். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ, நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, ஸோ அதை பொறுத்து நமக்கு இன்கம் அப்படின்றது வரும். சரிங்களா? நம்மளோட இன்கம்மை இந்த இடத்துல நாம் தான் நிர்ணயிக்கிறோம். சரிங்களா? வேறு யாருமே வந்து நிர்ணயிக்க போகிறது கிடையாது. இங்கே வந்து அன்லிமிட்டெட் இன்கம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா சேம் பிளேஸ், ஒரு இடத்துக்கு போகிறோம், அதே கம்பெனி, அதே சேர், அதே ஃபேஸ், அதே முகங்கள், அதே மேனேஜர். ஸோ அப்படி தான். சரிங்களா? அது டெய்லி அதே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதே இடத்துல தான் போய் நம்ம உட்காந்து அதே கம்பெனியும் முன்னாடி அதே கம்ப்யூட்டரில் தான் நம்ம அந்த ஒர்க் அப்படின்றத பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எனிவேர் எனி டைம் நம்ம எங்கே இருந்து வேணாலும், நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் அப்படின்றத பண்ணிக்கலாம். 1000 முகங்கள் நாம் சந்திக்கப்போம். சரிங்களா? ஸோ 1000 பிளேஸ், எல்லா இடத்துக்குமே நம்ம போவோம். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றது நம்ம இது மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் லாங் ஸ்லீவ். அந்த ஸ்லீவ் அப்படின்றது என்னென்னா ஒரு அடிமை. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனிக்கு முழு அடிமையாக இருப்போம். அந்த மேனேஜருக்கு, அந்த டேரக்டருக்கு, ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு அடிமை. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா நமக்கு உடனே வெளியே வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன், லைஃப் லாங் நம்ம ஜாப்புக்கு போனோம்னா ஒருத்தருக்கு நம்ம அடிமையாகவே தான் இருப்போம். பட் அதுவே நம்ம வந்து இங்கே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஒர்க் வித் ஃப்ரீடம். நம்ம யாருக்குமே ஒரு அடிமை கிடையாது. நம்ம ஒரு சுதந்திரமாக இருப்போம் இங்கே. நம்ம யாருக்கும் ஒரு அடிமையாகவே இருக்க மாட்டோம். நம்ம எப்படி வேலை செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றத நாம தான் இங்கே வந்து டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு யாருமே ஆர்டர் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய ஒர்க் இது, நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நம்மளுடைய ஃப்ரீடமாக ஸோ நம்ம இந்த ஜாப் அப்படின்றது, இந்த பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பண்ணுவோம்.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு, ஒரு லட்சியம் அப்படின்றது இருக்கும். இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து சைக்கிள்ல போகிறவங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை, பைக்கில போகிறவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை. ஸோ இந்த மாரி ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? நம்மளுக்குமே கண்டிப்பா வந்து கார் வாங்கணும், பெரிய வீடு இருக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஆசை இருக்கும். ஆனா நம்ம ஜாப்புக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமா? அதே நம்மளுடைய ஃபிக்ஸ்டு சேலரி தான் இருக்க போகுது. அதில நம்ம டெய்லியுமே அந்த கார் வாங்குறதுக்கோ, அந்த ஹவுஸுக்கோ, அந்த இஎம்ஐலயே நம்மளுடைய லைஃப் அப்படின்றது முடிஞ்சிரும். எதுவுமே நம்மளுடைய ஓன் சொந்த உழைப்புலாம் வந்து இருக்காது. எல்லாமே லோன், 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 லோன். எல்லாமே லைஃப் லாங் வெறும் லோனாவே தான் இருப்போம். அதுவே நம்ம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணினா நம்மளுடைய ட்ரீம், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய லட்சியம் எல்லாமே இதில வந்து நிறைவேறிடும். நம்மளுடைய ட்ரீமோ நம்ம நெனைச்சபடி நம்மளுடைய வீடு இருக்கும். நம்ம நெனைச்சபடி நம்ம கார் வாங்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ஓன் ட்ரீமா இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய கனவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா நிறைவேறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எப்பயுமே அந்த ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு அந்த நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா லோன் வாங்கணும். அந்த லோன் வாங்குறதுக்கு நம்மளுக்கிட்ட என்ன கேட்பாங்க? கிரெடிட் கார்டு இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோன் அந்த மாரி ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, இது மூலியமா வாங்கிட்டு நம்ம வந்து இதுக்கு இஎம்ஐ, வட்டி, ஸோ கடன் இதுக்கு நம்ம வந்து கட்டிட்டு கிடப்போம். ஆனா, அதுவே நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம வந்து பண்ணும்போது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெபிட் கார்ட்ஸ் சொந்த மணி, சொந்த உழைப்பால நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய பணம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாப்னா ஆக்டிவ் இன்கம். நீங்க ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தான் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதானே. ஆனா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டா கூட அந்த சேலரி வந்து நமக்கு புடிச்சிருவாங்க. அந்த ஒரு லீவ் நாளோடைய இன்கம் வந்து நமக்கு வராது. இல்லைங்களா? ஒரு 10 நாள் லீவ் போட்டா கூட அந்த 10 நாளுக்கான இன்கம்ம புடிச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து மீதி 20 டேஸ்க்கான இன்கம் அப்படின்றது குடுப்பாங்க. ஸோ சரிங்களா? ஸோ அதுதான் ஆக்டிவ் இன்கம். ஆனா இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து பேசிவ் இன்கம். சரிங்களா? இந்த பேசிவ் இன்கம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்குன்றத நம்ம ஒரு 30 நாள் செய்ய வேண்டிய வேலைய, நம்ப 10 நாள்ல செஞ்சு முடிச்சுட்டு, நம்ம 20 நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஃப்ரீடமா இருப்போம். ஜாலியா இருப்போம். எங்க போணுமோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம எங்க ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு நெனைக்கிறோமோ, அங்க போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில மட்டும் தான் முடியும். இங்க வந்து பேசிவ் இன்கம். நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் நாம ஒரு டீம் அப்படின்றத உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கான ஒர்க்க வந்து நம்ம டீம் பார்க்கும். நம்மளுடைய வேலைய நம்ம ஒரு 10 நாள்ல முடிச்சுட்டு, நம்ம 20 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜாலியா இருக்கலாம். நம்ம நெனைச்சபடி நம்மளுடைய லைஃப் அப்படின்றது நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்டிவ் இன்கமும், ஜாப்க்கும் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப்புக்கு போறோம் அப்படின்னா, அ ஒரு 30 வயசு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 40, 50, 60 வருஷம் வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். சரிங்களா? ஒரு 30, 40 வருஷம் நம்ம வந்து கஷ்டப்படணும். சரிங்களா? 30, 40 வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டாலும் நம்ம லைஃப் வந்து மாறாது. ஸோ சேம் அதே தான். அதே லைஃப்ல தான் போயிட்டுருப்போம். நம்ம இஎம்ஐ கட்டிட்டோ, நம்ம வீட்டுக்கோ, குழந்தைங்களுக்கோ, ஸோ எப்போ பாரு நம்மளோட பண பற்றாக்குறை, இந்த மாரி வந்து இதே ப்ராப்ளம் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு ஜாப்புக்கு போனோம் அப்படின்னா, கஷ்டப்படுவோம். அதுக்கான பலன் வந்து இருக்காது. இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றோம். அந்த மார்க்கெட்டிங் ஒர்க்க நம்ம பண்றதுனால, ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ரீடமா பண்ணிக்கிட்டு, நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு 5 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரீடம், ஒரு மனி ஃப்ரீடம், ஃபினான்சியலா நம்ம வந்து டோட்டலியா நம்ம ஃப்ரீடமா இருப்போம். சரிங்களா? ஸோ யாருக்குமே எந்த ஒரு இது இல்லாம நமக்கு நெனைச்சபடி நம்மளுடைய லைஃப் அப்படின்றது நம்மளுடைய ஃபேமிலிக்கு எல்லாருமே வந்து லைஃப் அவ்வளோ ஹாப்பியா வந்து இருக்க முடியும். சரிங்களா? ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாவே போதும். ஒரு 30 வருஷம் நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியமே நமக்கு வந்து இல்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒர்க் வித் ஜாப் ப்ரெஷர். இப்போ நம்ம ஜாபுக்கு போறோம்னா, கண்டிப்பா ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். ஏன்னா, நம்ம ட்ராவல் பண்ணி போறோம். ஒரு பஸ்ஸில ட்ராவல் பண்ணி போறோம், வண்டியில போறோம். ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது, லேட் ஆயிடுச்சு. நம்ம ஆஃபீஸ் போக லேட் ஆகுது. அந்த இடத்துல போனோம் அப்படின்னா, டைம் லேட் ஆச்சுன்னா, நம்ப அந்த பயோமெட்ரிக் இப்போலாம் பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சு. இல்லையா? ஸோ அப்படின்னும்போது அது பயோமெட்ரிக் அந்த கணக்கு நம்ம கரெக்ட்டா நம்ம போய் நம்ம தம்பு வைக்கல அப்படின்னா, அங்க வந்து மிஸ்டேக். சேலரில புடிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாரி ப்ரெஷர். அது இல்லாம ஒர்க்கு. இந்த டென்ஷன்லேயே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம்.
அப்போ அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்றத பாஸ் குடுப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெஷர். ஸோ சேம் அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதே சேம் ப்ராப்ளம். ஸோ இந்த மாரி நெறைய ஒரு வுமன்ஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு போறதுனால வந்து கஷ்டங்கள் நெறையாவே இருக்கு. சரிங்களா? ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஷர். சரிங்களா? ஸோ சந்தோஷம் மட்டும் தான் இங்க நிறைஞ்சிருக்கும். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்க நம்ம கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து சந்தோஷம், ஹாப்பி, ஃப்ரீடம், ஒர்க் இந்த வந்து இது பண்ணியே ஆகணுமே அந்த ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஃப்ரீடமா இருப்போம் நாம. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ் வில் பி டிசைட் யுவர் ஹாலிடே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஜாப்புக்கு பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருது. நம்ம வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன். நம்ம லீவு கேட்கணும் அப்பன்னா, நம்ப அந்த இடத்துல வந்து பாஸ் வந்து டைம் குடுப்பாங்க. ஸோ லீவ் அதிகமா குடுக்கவே மாட்டாங்க. ஆ ஒர்க்கு நீங்க ஒர்க்க பாருங்க. இந்த மாரி லீவ் அடிக்கடிக்கு எடுத்தோம் அப்பன்னா, நமக்கு வந்து தேவையில்லாம ப்ராப்ளம், டென்ஷன் இது மாரி குடுப்பாங்க. இல்ல அப்டின்னா, நீங்க வேலைய விட்டு எடுத்துருவாங்க. அடிக்கடிக்கு லீவ் போட்டோம் அப்பன்னா, லீவ் கேட்டோம் அப்பன்னா, வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? இதுவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரு தான் நம்மளுடைய லீவ் அப்டின்றது நம்மளுடைய ஹாலிடேவ நிர்ணயிப்பாரு. சரிங்களா? ஸோ இதுவே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்றதுனால, எவ்ரி டே இஸ் ஹாலிடே. சரிங்களா? ஸோ எல்லா நாளும் நமக்கு வந்து ஹாலிடே தான். நம்மளுடைய ஒர்க்க நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலைய ஜஸ்ட் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம டைம் குடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்பன்னா, நம்ம ஃபுல்லா நம்ம ஃப்ரீடமா தான் இருப்போம். ஃபுல்லா நம்ம ஹாலிடேல தான் இருப்போம். நம்மளுடைய வீட்டு வேலைகளையும் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த ஜாப்பும், பிசினஸும் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ ஃப்ரீடமா இருப்போம். சரிங்களா? ஸோ எவ்ரி டே இஸ் ஹாலிடே. சரிங்களா? ஸோ இதில இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற ஒவ்வொருத்தருமே வெரி வெரி லக்கி பெர்சன்ஸ் தான். ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்புட்ன்னா, நம்ம அந்த வாய்ப்ப வந்து சரியா பயன்படுத்திக்கணும். இந்த மாரி நம்ம ஜாப்ப விட்டு நம்ம ஜாப பண்ணிட்டே இருந்தோம் அப்புட்ன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு லைஃப் மாறவே மாறாது. இதுவே நம்ம ஜாப் ஒன் சைடு இருந்தாலும், நம்ம சேர்ந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நம்ம பண்ணோம். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்பன்னா, நம்ம பிசினஸ் மூலியமா மட்டும் தான் நம்மளால வந்து சக்சஸ் அப்படின்றத பண்ண முடியும். நம்மளோட ட்ரீம் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ டீம். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.